الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد வாரந்தோறும் நடைபெறக்கூடிய இந்த அல் குர்ஆன் விரிவுரை தஃப்சீர் வகுப்பிலே லம் யகுனில் லதீன கஃபரு என்று வரக்கூடிய சூரத்துல் பையினாவின் முதல் 2 பகுதியை சென்ற 2 வகுப்புகளில் பார்த்தோம். இப்போது அதனுடைய 6வது வசனம் 3வது பகுதி. இதிலே அல்லாஹு தஆலா கூறுகின்ற போது முதல் 2 வசனங்களில் முதல் உள்ள அந்த தொடரிலே முதல் 5 வசனங்களில் எவர்களை பற்றி கூறினானோ அவர்களோடு தொடர்படுத்தி பேசுகிறான். அங்கே யார் சொல்லப்பட்டார்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வேதத்தை பின்பற்றுகிறோம் என்று சொல்லி வழிதவறிப்போன யூதர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வேதத்தை பின்பற்றுவோம் என்று சொல்லி வழிதவறிப்போன கிறிஸ்தவர்கள். இவர்கள் 2 பேருக்கும் அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்ற பெயர் அஹ்லுல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள். 3வது சாரார் மக்காவில் இருந்தவர்களாக இருந்தாலும் அக்காலத்தில் உலகின் ஏனைய பகுதியில் இருந்தாலும் அல்லாவை ஏற்றுக்கொண்டு அவனோடு அவனுக்கு இன்னொருவரை இணை வைத்து கொண்டவர்கள், இணையாக்கி கொண்டவர்கள். இவர்களை முஷ்ரிக்கீன் என்று சொல்வது. இது சம்பந்தமான விரிவான விளக்கங்கள் முந்தி சொல்லப்பட்டாச்சு. சரி, இப்போ நாம் அதற்குள்ள நுழைய தேவையில்லை. அல்லாஹ் இந்த வசனத்தில் என்ன சொல்லான் என்றால், இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் இருந்தும் இணை வைப்பாளர்களில் இருந்தும் எவர்களெல்லாம் நிராகரித்தாளர்களோ அவர்கள் ஃபீனாரி ஜஹன்னம, ஜஹன்னம் என்ற நரகத்தில் இருப்பார்கள். எப்படி இருப்பார்கள்? ஹாலிதீன ஃபீஹா, அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள் என்று சொல்றார். சொல்லிவிட்டு என்ன சொன்னான்? உலாயிகஹும் ஷர்ருல் பர்ரியா, அவர்கள்தான் படைப்பினத்திலே அல்லது மனித இனத்திலேயே மிக மோசமானவர்கள் என்று சொல்றார். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பவர்கள், வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் இருந்தும் நிராகரித்தவர்கள். இதில் கொஞ்சம் நாம் நுணுக்கமாக பார்க்கணும். வேதம் கொடுக்கப்பட்டவர்களிலிருந்தும் நிராகரித்தவர்கள் என்றால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததற்கு பின்னர் அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் ஒரு சாரார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததன் பின்னர் அதற்கு முந்தைய வேதங்கள் எல்லாம் மறுக்கப்பட்டாச்சு. ஏன்? அல்லாஹ் குர்ஆனில் இன்னொரு வசனத்தில் சொன்னபோது, நபியே உம்மை ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் பொதுவாக தான் நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம், முழு மனித சமுதாயம். எனவே முன்வந்த வேதங்களிலும் சொல்லப்பட்டாச்சு, தௌராத்திலும் இஞ்சிலிலும் இப்படி முஹம்மது என்கிற ஒருத்தர் வருவார், வந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் என்ற விஷயம் சொல்லப்பட்டது. அப்போ வந்ததுக்கு பிறகும் எவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையோ இந்த இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் அவர்கள் எல்லோரும் யாரு? நரகவாதிகள். இது முதலாவது விஷயம். 2வது, முஷ்ரிக்கீன்கள் என்று எவர்களெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறார்களோ அந்த இணை வைத்தலோடு சம்பந்தப்படுத்தி நிறைய விஷயம் என்னுடைய சென்ற உரையிலே பல அல் குர்ஆன் வசனங்களை சுட்டிக்காட்டி பேசப்பட்டது. செவியுறாத விரிவு தேவைப்பட்டவர்கள் அதை பார்த்து கொள்ளுங்கள். சரி, இப்போ அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பவர்களும் நரகம்தான், நரகத்தில் இருப்பார்கள் என்று மட்டும் சொல்லவில்லை, நிரந்தரமாக இருப்பார்கள் என்கிறார். சரி, இதற்குள்ள இந்த நிராகரித்தவர்கள் என்ற வார்த்தைக்குள் ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த நம்ப வேண்டிய விடயங்களை ஒருவர் நிராகரிக்கிறார். உதாரணமாக, அல்லாஹ் ஒருவன், 2 அல்ல, 2 என்று ஒருவன் சொன்னால் நிராகரித்து விட்டார். இப்போ நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்தில் அல்லாவை நம்புகிறோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த மைக்கும் அல்லாஹ், கல்லும் அல்லாஹ், எல்லாம் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு சாரார் இருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்? குல் ஹுவல்லாஹு அஹத், அந்த அல்லாஹ் ஒருவன் தான்.
இவர்கள் என்ன கூறுகிறார்கள்? இதுகும் அல்லா, இதுகும் அல்லா, இதெல்லாம் அல்லாஹ். அப்ப இவர்கள் யாரு? நிராகரித்தவர்கள். சொர்க்கம் நரகத்தை நம்ப வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த நம்ப வேண்டிய விடயங்களில் ஒன்று. நமது சமுதாயத்திலே இருக்கிறார் விசாரார், அவர்கள் என்ன சொன்னார்கள்? சொர்க்கம் என்பதும் நரகம் என்பதும் உலகத்திலே தான் என்று சொல்லக்கூடிய கலிமாவை சொன்னவர்கள் என்று ஒரு சாரார் இருக்கிறார்கள். இவர்கள் யார்? முஸ்லிமா காபிரா? நிராகரித்தவர்கள். நம்ப வேண்டிய விடயங்களை நிராகரித்து விட்டார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மத் அல்லாஹ்வின் தூதர், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரிய வேறு யாரும் இல்லை, இது நம்பிக்கை. முஹம்மத் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் மனிதனா? ஆம். இந்த வேளையில் ஒரு சாரார் முஸ்லிம்களில் அல்லாஹ்வுடைய வெளிப்பாடுதான் முஹம்மத், அல்லாஹ் தான் முஹம்மதாக வந்தான் என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த அந்த நம்ப வேண்டிய விடயத்தை நிராகரித்து விட்டார்கள். அல்லாஹ் முஹம்மது ஒன்றென்றால் அவர்களும் ஆராய் விட்டார்கள், காபிராகி விட்டார்கள். கிறிஸ்தவர்கள் எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்வின் வெளிப்பாடு என்று சொன்னார்களோ அதனால் அவர்கள் காபிர் என்று அல்லாஹ் சொன்னானோ அதே மாதிரி இவர்களும் காபிராகி விட்டார்கள். இதே மாதிரி இஸ்லாத்தினுடைய அடிப்படை விடயம், ஐம்பெரும் தூணில் இஸ்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. கலிமா, நம்பிக்கை, தொழுகை, நோன்பு, ஸகாத், ஹஜ். ஒருத்தர் என்ன செய்கிறார்? எங்களுக்கு தொழுகை கடமை இல்லை என்கிறார். அப்படி ஒரு சாரார் இருக்கிறார்கள் நமது சமுதாயத்திலே. மாரிபத்து ஞானவான்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்வார்கள் ஒவ்வொரு பேரில். இவர்கள் நீங்கள் தான் சரியத்தில் உள்ளவர்கள், எங்களுக்கு தொழுகை கடமை இல்லை என்று தொழமாட்டார்கள். தொழுபவர்களை பார்த்து சிரிப்பார்கள். அப்ப அவர்கள் தொழுகையை மறுத்து விட்டார்கள். அதனால் அவர்கள் தொழுகையை மறுக்கிறது வேறு, பொடுவோக்கால் தொழுவது தொழாமல் இருப்பது வேறு. ஒருத்தன் பொடுவோக்கால் தொழாமல் இருக்கான், அவன் காபிரா இல்லையா என்பதில் கருத்து வேறுபாடு. இன்னொருவன் எங்களுக்கு தொழுகையே கடமை இல்லை என்கிறான், அல்லது ஹஜ்ஜு கடமை இல்லை, நாங்கள் கோடீஸ்வரன் என்றாலும் நாங்கள் ஹஜ்ஜு செய்ய தேவையில்லை என்கிறான். எனவே தனக்கு கடமை இல்லை என்று இந்த ஐம்பெரும் தூணை அதற்குரிய தகமை இருந்தும், உதாரணமாக ஜக்காத்து கொடுப்பதற்கான அளவு அவனிடம் இருக்கிறது, நான் ஜக்காத்து கொடுப்பது எனக்கு மார்க்கம் இல்லை, நான் தொழுவேன் ஜக்காத்து கொடுக்க மாட்டேன் என்றால் அவன் முஸ்லிமா காபிரா? அவரும் நிராகரித்து விட்டார். அப்படி என்றால் எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ப வேண்டும் என்று, அவர்கள் கொண்டு வந்த வேதத்தை நம்ப வேண்டும் என்று முன்வந்த வேதங்களில் சொல்லப்பட்டு நிராகரித்தார்களோ அவர்கள் காபிராகிற மாதிரி மக்காவிலே இருந்த ஒரு சாரார் நபிகளாரை என்ன செய்தார்கள்? ஏற்க மாட்டோம் என்றார்கள். அதனால் அவர்களும் காபிர்கள். இது மாதிரி மக்காவில் இருந்த முஷ்ரிக்குகள் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்விடம் நாம் நேரடியாக கேட்க இயலாது, அல்லாஹ்விடம் நேரடியாக கேட்க இயலாது, நாங்கள் அல்லாஹ்விடம் ஒன்றை பெற வேண்டும் என்றால் தரகர்களை வைத்துத்தான் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னதை அல்லாஹ் என்ன என்று சொன்னான்? இவர்கள் இணை வைக்கிறார்கள் என்று சொன்னான். அதை நான் சென்ற உரையிலே குர்ஆன் வசனத்தை ஆதாரம் காட்டி தெளிவாக பேசியிருந்தேன். அப்படி முஸ்லிம் சமுதாயத்திலே ஒருவர் அதையே நம்பிக்கையாக கொண்டிருந்தால் அல்லாஹ்வுடன் கேட்க முடியாது, அல்லாஹ்வுக்கு எவரையாவது தரகரா வைத்துத்தான் கேட்க வேண்டும் என்றால் அவர் யாராகிவிட்டார்? இணை வைப்பவராக ஆகிவிட்டார். எனவே இணை வைப்பதை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் என்று சொல்வதால் பாவங்கள் பல படித்தரம், இணை வைத்தல் என்பது ஆக உச்சமான பாவம். அந்த பாவத்தை அல்லாஹ் ஒருபோதும் அதிலிருந்து விடுபடும் வரை மன்னிக்க மாட்டான் என்பதால் இவர்கள் எங்கே போவார்கள்? நரகம் போவார்கள் என்பது மட்டுமல்ல, அந்த நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள். இதை இங்கே ஆரம்பத்தில் இந்த வசனங்கள் எல்லாம் உள்ளடக்குகிறது என்பதை சொல்லிக்கொள்கிறேன். அடுத்ததாக இங்கே அல்லாஹு தஆலா இன்னொரு விஷயத்தை இந்த சூரத்திலே சொல்றார். அதையும் சற்று இன்றைய தினம் பார்த்துக்கொள்வோம். என்னவென்றால் ஜஹன்னம் என்ற நரகத்திலே இருப்பார்கள் என்று சொல்கிறார். ஜஹன்னம் குர்ஆனை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அல்லாஹு தஆலா நரகத்துக்கு 8 பெயர் கூறுகிறான். எத்தனை பேர்? 8 பேர். அந்த 8 பேரும் ஜஹன்னம், ஜஹீம், சயீர், சகர், சிஜ்ஜீன்,
ஹொதமா, லலா, ஹாவியா 8 பெயர் சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை நரகம்? 8. இதனுடைய படித்தரங்கள், அதை பற்றிய விளக்கங்களுக்குள் நாம் உள்படுவதற்கு முந்தி குர்ஆனிலே ஆக கூடுதலாக நரகத்திற்கு அல்லாஹ் சொல்ல பெயர் ஜஹன்னம். அந்த ஜஹன்னம் என்ற வார்த்தை அல்லாஹு தஆலா 70ற்கு மேற்பட்ட வசனங்களில் சொன்னான். எத்தனை? 70ற்கு மேற்பட்ட வசனம். அது மாதிரி இரண்டாவதாக அல்லாஹு தஆலா ஜஹீம் என்ற வார்த்தையை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா 23 விட அதிகமான இடத்தில் சொன்னான், நரகம். அது மாதிரி சயீர் என்றது அதுக்கு அடுத்து 16 இடத்தில் அல்லாஹு தஆலா சயீர் என்ற நரகத்தை அல்லாஹு தஆலா சுட்டி காட்டுகிறார். அது மாதிரியாக சகர் அதை 4 இடத்தில் கூறுகிறான். அது மாதிரியாக சிஜ்ஜீன் 2 இடத்தில் அந்த வார்த்தை வருகிறது அல் குர்ஆனிலே. ஹொதமா 2 இடத்தில் வருகிறது. ஹாவியா 1 இடத்தில் வருகிறது. அது மாதிரியாக லலா என்பதும் 1 இடத்தில் வருகிறது. சரியா? இல்லை, நாங்கள் சில வசனங்களை பார்க்கலாம். இப்போ நாம் சப்ஜெக்டாக எடுத்த இணை வைப்பாளர்கள் எந்த நரகத்தில் இருப்பார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் கூறுகிற போது இந்த சூரத்திலேயே அவர்கள் ஜஹன்னம் என்கக்கூடிய நரகத்திலே நிரந்தரமாக அல்லாஹ்வுக்கு இணை வைப்பவர்கள் இருப்பார்கள் என்பதை அல்லாஹு தஆலா கூறுகிறான் என்று ஒரு விடயம். அடுத்ததாக இன்னும் ஒரு வசனத்தையும் சொன்னால், இன்ன ஜஹன்னம கானத் மிர்சாதா லித்தாகீன மஆபா லாபிஸீன ஃபீஹா அஹ்காபா. அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்கள் அவர்களுக்குரிய தங்குமிடமெல்லாம் ஜஹன்னம், அதிலே அவர்கள் நெடுவழி காலம் இருப்பார்கள். அஹ்காபா என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். இது அம்யா சூரத்திலே வாரது. அடுத்ததாக நாம ஜஹீம் அதை பற்றி வார ஒரு வசனத்தை பார்ப்போம். ஃபஅம்மா மன் தகா வன்னாசிஆதி கர்கா என்ற சூரத்தில் வாரது. ஃபஅம்மா மன் தகா, யார் அழிச்சாட்டியம் செய்து வஆஸரல் ஹயாத்தத் துன்யா, உலக வாழ்க்கையையே தேர்ந்தெடுத்து கொண்டானோ, மறுமையை விட உலகந்தான் பெரிசென்று தேர்ந்தெடுத்து கொண்டானோ, ஃபஇன்னல் ஜஹீம ஹிய அல் மஅவா, அவனுக்குரிய ஒதுங்குமிடம் ஜஹீம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இது மாதிரியாக இன்னும் பல வசனங்களில் சொல்கிறான். சரி, மூணாவது சயீர். இது எல்லா வார்த்தைகளிலேயும் மிக சூடாக எரியக்கூடிய, பற்ற வைக்கக்கூடிய, தீயிலே அதாவது தீக்காயங்களை ஏற்படுத்தக்கூடிய என்ற அந்த கருத்து, கொழுந்து விட்டு எரியக்கூடிய என்ற நெருப்பினுடைய, கடுமையான நெருப்பினுடைய தன்மைகள் கூறப்பட்டிருக்கிறது. அதை நாம் நீளமாக அதை அலச தேவையில்லை. அந்த ஒவ்வொரு சொல்லிலேயும் அந்த கருத்து பொதிந்திருக்கிறது. அதை இங்கே நான் பேசிக்கொள்ளல. சரி, சயீர், சயீர் என்றாலும் மிக சூடாக எரியக்கூடிய நெருப்பு. ஒரு வசனம் அல்லாஹு தஆலா சொல்கிறான். என்ன சொல்கிறான்? ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு வராஅ ظஹரி, எவனுடைய முதுகுக்கு பின்னால் அவனுடைய ஏடு கொடுக்கப்படுகிறதோ, பட்டோலை, நன்மை தீமை நிற்கப்படும் தானே மஹ்ஷர் மைதானத்தில். பாவிகள், நரகம் போகிறவர்கள், அது நரகம் போறவர்கள் 2 சாரார். ஒன்று நிராகரித்தவர்கள், காபிர்கள் அல்ல முஷ்ரிக்குகள். இரண்டாவது சாரார் முஸ்லிமாக இருந்து பாவம் செய்து பாவத்தட்டு அவனுக்கு கதிச்சிட்டுது. 2 தரப்பு நரகம் போகும். அல்லாஹ் நம்மளை காப்பாற்ற வேண்டும். அப்ப அல்லாஹ் என்ன சொன்னான்? இந்த அவர் செய்த நன்மை தீமைக்குரிய பட்டோலை அதில் எவருக்கு அவருடைய முதுகுக்கு பின்னால் கொடுக்கப்படுகிறதோ, முன்னாலேயும் கொடுக்கப்படாது. வம்மா மன் ஊதிய கிதாபஹு வராஅ ظஹரி ஃபஸௌஃப யதுஉ சுபூரா,
அவன் கை சேரமே, எனக்கு ஏற்பட்ட நஷ்டமே என்று கத்துவான். அவன் எங்கே செல்வான்? சயீர் என்ற நரகத்திற்கு போவான். அது மாதிரி இன்னொரு வசனம், இன்னல்லதீன யௌகுலூன அம்வாலல் யதாமா ظுல்மன் இன்னமா யௌகுலூன ஃபீ புதூனிஹிம் நாரா வஸயஸ்லௌன ஸஈரா. அனாதைகளுக்கு சேர வேண்டிய சொத்துக்களை யார் சாப்பிடுகிறாரோ அநியாயமாக, அவர்கள் நெருப்பையே சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அனாதைகள் என்றால் இந்த காலத்தில் நான் பலதரம் சொல்லிட்டேன். இந்த வசனத்தை எத்தனையோ பயான்களில் சொல்லியிருக்கேன். ஒரு வீட்டில் வாப்பா மௌத்தாவார், பொம்பளை பிள்ளையும் இருக்கும் ஆம்பளை பிள்ளையும் இருக்கும். உமா நினைஞ்சிருவா, ஆம்பளை பிள்ளைக்கு கொடுக்காம பொம்பளைகளுக்கு கொடுத்துருவான். ஆம்பளை பிள்ளைகளுக்குரிய சொத்து கொடுபடலை, அவர்கள் அனாதைகள். வார மச்சான் அவர் அனுபவிப்பார். சொத்துக்கு சேர வேண்டிய அந்த அநாத பிள்ளைகள் நடுரோட்டில் நிற்பார்கள், அவர்களுக்கு சொத்து கிடைக்காமல். இந்த மாதிரி திருமணம் செய்து எந்த மச்சாமார் அனுபவிக்கிறார்களோ அவர்களுக்கு வாக்களிக்கப்படுற இடம் இது குர்ஆன்ல. உலகத்தில் அவர்கள் நெருப்பை சாப்பிடுகிறார்கள். அவர்கள் சயீர் என்ற அந்த நரகத்திற்கு போவார்கள். யாரு? சீதனம் என்ற பெயரால், இப்ப அன்பளிப்பு என்ற பெயரால் பிறருக்கு சேர வேண்டிய சொத்துக்களை சாப்பிடக்கூடியவர்கள், குறிப்பா அனாதை பிள்ளைகளின் சொத்துகள். அதிலே அல்லாஹ் சயீர் என்று சொல்கிறான். அதுக்கு அடுத்ததாக நாலாவதாக சக்கர் என்ற வார்த்தை நரகத்திற்கு சொல்லப்படக்கூடிய. இதை அல்லாஹு தஆலா பல இடங்களில் சொல்கிறான். அதில் ஒரு இடம் சொர்க்கவாதிகள் நரகவாதிகளை பார்த்து கேட்பார்கள், மா சலக்கக்கும் ஃபீ சக்கர். சக்கர் நரகத்திலே பேரு. இந்த சக்கர் என்னும் நரகத்திலே உங்களை கொண்டு வந்து சேர்த்தது என்ன? ஏன் தனக்கு பக்கத்தில் இருந்திருப்பான். நானும் நீயும் உண்டாத்தாண்டாப்பா இருந்தோம், நீ என்ன இங்க? அப்ப சொர்க்கம் உச்சத்தில் இருக்கும், நரகம் அதாள பள்ளத்தில் இருக்கும். அப்ப அவர்கள் சொல்வார்கள், நரகவாதிகள் முதல் அவர்கள் கூற பதில் அல்லாஹு தஆலா சொன்னார், லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழக்கூடியவர்களாக இருக்கவில்லை. என்ன செய்யல? தொழக்கூடியவர்களாக இருக்கவில்லை. அப்ப தொழுகையை விட்டவனும் எங்க போறான்? சக்கர் என்ற நரகத்தில் அவன் இருக்கிறான். நான் சுருக்கமாக தான் போறேன், கடும் விரிவாக பேசுறால் அதுக்கு பின்னால் வசனத்தையும் சொல்லிக் கொண்டு வர வேண்டும், டைம் போதாது. சரி, இதே மாதிரி அஞ்சாவதாக, இது இந்த சக்கர் என்ற வார்த்தை 4 இடத்துல வருது. சிஜ்ஜீன் என்ற வார்த்தை, கல்லா இன்ன கிதாபல் ஃபுஜ்ஜாரி லஃபீ சிஜ்ஜீன் வயலுலில் முத்தஃபிஃபீன் என்ற சூரத்தில் வரும். பாவிகள் அவர்களுடைய ஏடு, அதாவது அவர்களுக்கு எழுதப்பட்ட இடம் எதுவென்றால் அவர்கள் சிஜ்ஜீன் என்ற இடத்தில் இருப்பார்கள் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. பாவம் செய்கிறார்கள், அது பாவங்கள் படித்தரம். அதுக்காகத்தான் எந்த நேரமும் என்ன செய்யணுங்க? பாவ மன்னிப்பு கேட்டுக்க இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடைசி நேரத்திலேயும், யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிப்பாயாக, எனக்கு அருள் புரிவாயாக, என்னை ரஃபீக்கில் ஆலா மிக உயர்வான நண்பனுடன் என்னை சேர்ப்பிப்பாயாக. ரசூலுல்லாஹ்வுக்கு நண்பன் என்று அவர் யாரை எடுத்துக்கொண்டார்? யாருங்க? என்ன சொன்னார்கள் ரசூலுல்லாஹ்? அல்லாஹ் என்னை தனது நேசனாக எடுத்துக்கொண்டான். எனவே நம்முடைய வாயில எந்நேரமும் கூடுதலாக இருக்க வேண்டியது பாவ மன்னிப்பு கேட்பது. குறைஞ்சபட்சம் அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, ரப்பி குஃபிர்லி, என்னை என் ரப்பே
என்னை மன்னிப்பாயாக. எந்த நேரமும் கேட்கணும். மோட்டார் பைக்கில் போகேன்னு சொல்லலாம், காரில் போகேன்னு சொல்லலாம். நாம் அடிக்கடி ஃபோனை பார்க்குற நேரத்தில் ஹராம் அதுக்குள்ளே வந்துடும், ரோட்டால போக்க வந்துடும். அதனால் சிலர் சொல்லா போல என்னது, நாம் ஒரு பாவமும் செய்யறது, நாங்கள் யாருக்கும் அநியாயம் செய்யறது, இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கம் தான். இப்படி செல்லவே ஒரு பாவம். அவர் பரிசுத்தவான் என்று செல்லதே அது ஒரு பாவம். ஏனென்றால் அல்லாஹ் அப்படி நீங்கள் கூறாதீர்கள், நீங்கள் சுத்தவான் என்று சொல்லாதீர்கள் என்று சொல்லிவிட்டார். சரி, அடுத்ததாக ஹுதாமா என்ற வார்த்தை, அது நாம் ஓதக்கூடிய வயலுல் என்ன சூரத்து, வயலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா, அதில் தான் 2 தரம் வருகிறது. ஹுதாமா என்ற நரகம், அந்த நரகத்தை பற்றி அல்லாஹ்வே சொன்னார், நாருல்லாஹில் மூக்கதா அல்லதி தத்தலிஉ அலல் அஃஇதா, உள்ளங்களிலே போய் அது தாக்கும் அப்படியான அல்லாஹ்வால் மூட்டப்பட்ட நெருப்பு. யாருக்கு? மற்றவருக்கு குத்துக்கதை கதைத்து திரிபவர்களுக்கு. வயலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா அல்லதி ஜமஅ மாலஹு வ அத்ததா, அவருக்கு என்ன வேலை? பொருளாதாரத்தை சேர்த்து சேர்த்து சேர்க்கிறதும் விளங்குதா. அவரை விட தரக்குறைவான ஏழைகளை கண்டா என்ன பெருமையின் உச்சத்தில் போய் நின்றுக்கு ஆக்களை கணக்கெடுக்காம நான் போறான், இவனெல்லாம் தத்தறியான் என்று ஆக்களை பற்றி குத்து கதை காய்ச்சிக்கிறேன். இதான் வேலை. அவர்கிட்ட காசு இருக்காமங்கிறதால ஆக்களை மதிக்கிறேன். இப்படியான ஆக்களுக்குரிய இடம் என்ன? ஹுதாமா, இப்படியானவர்கள் போகிற இடம் ஹுதாமா என்ற நரகம். உள்ளத்தில் கசடு நிறைஞ்சிட்டாலே மற்றவர்களை கேவலமாக கருதி தரக்குறைவாக மதித்து இப்படி கலைத்து திரும்பிகள். அதனால அந்த உள்ள கசடு ஒரு இருந்ததால அந்த ஹுதாமா என்ற அந்த நெருப்பு எங்க போய் தாக்குமாம்? எதை? உள்ளம். அதை போய் சுடும். எனவே அல்லாஹு தஆலா அந்த மாதிரியாக சொல்கிறான். 7வது நரகம், அதை ஒரு தரம் தான் சொல்கிறான், ஹாவியா. நமக்கு தெரிஞ்ச அல் காரியா சூரத், அதிலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, எவனுடைய தட்டு ஃபஅம்மா மன் ஹஃபத் மவாசீனுஹு, எவனுடைய நன்மை தட்டி கனம் குறைந்து விட்டதோ. கனம் குறைந்தா என்ன செய்யும்? தராசில நன்மையும் தீமையும் இருக்கப்படுது. கனம் குறைஞ்சா என்ன செய்யும்? பாவத்தட்டு கனம் கூடினா கீழிறங்கும், நன்மை தட்டு என்ன செய்யும்? மேலே வைத்து. அப்ப எவர்களுடைய நன்மை குறைந்ததோ என்றால் அவர்களுடைய பாவம் என்ன? கூட இருக்கு. ஃபஉம்முஹு ஹாவியா, அவர்கள் போகின்ற இடம், ஒதுங்கும் இடம் ஹாவியா என்ற நரகம். அதென்ன ஹாவியா என்று அல்லாஹ்வை கேட்க. ஹாவியா உனக்கு என்ன தெரியுமா? நாருன் ஹாமியா, சுட்டரிக்கக்கூடிய நரகம். எல்லாமே நரகம் தான், நெருப்பாதான் தண்டனை. முதல் தண்டனை நரகம், நெருப்பு, சுட்டரிக்கக்கூடிய நரகம். அதனால பாவம் ஏதோ ஒரு வகையில் செஞ்சுக்கிருப்போம். எல்லாரும் பாவம் செய்யக்க இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் மன்னிச்சிருவான் தானே, அல்லாஹ் மன்னிச்சிருவான் தானே, அல்லாஹ் மன்னிச்சிருவான் தானே என்று நம்ம கூட ஒருத்தர் நீக்கானே, யாரு? சைத்தான். அவன் ஒரு ஐடியா தருவான். அதனால மன்னிப்பு மன்னிப்புன்ற பேரில் நாம் செஞ்சுக்க போவோம். மன்னிப்பான். யாரை மன்னிப்பான் என்று டிசிஷன் எடுக்கிற யாரு? யாருங்க? அல்லாஹ். ஒரு பெரிய வணக்கவாளி இருந்தார், அவருக்கு ஒரு சகோதரன், எந்நேரமும் அவர் பாவம் செய்வார். இவர் அந்த வணக்கவாளி என்ன சொன்னார்? இது ரசூலுல்லாஹ் சொல்ல சரித்திரம். உனக்கு நரகம் தான் என்று அவர் முடிவா சொல்லிட்டார் சகோதரனுக்கு. அல்லாஹ் என்ன தெரியுமா? எந்த விஷயத்திலே நீ தலையிறையா? அவனுக்கு நரகமா சொர்க்கமா தீர்மானிக்கிறாரு? நானா நீயா? நீ போ நரகத்துக்கு. ஆறு அல்லாஹ் அனுப்புறான். வணக்கவாளியை நரகத்துக்கு அனுப்புறான். அவன் பாவியா இருந்தானே, அல்லாஹ் மன்னிப்பான்.
என்ற ஒரு தைரியத்தில் செஞ்சு போனான். இவர் அவரை வணக்கத்தில் நம்பிக்கை வச்சார். நாம நல்லோம், நாம் என்ன தொழுகிறோம், இபாதத் செய்கிறோம், தஹஜ்ஜுத் தொழுகிறோம், திக்ரு செய்கிறோம். உன்னை வணக்கம் என்னதுக்கு? அல்லாஹ்வுடைய ஒரு அருளுக்கு ஈடு கொடுக்குமா? அதனால அந்த பாவியான சகோதரனை மன்னிச்சு அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புறார். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, நன்மை தீமை நிறுக்கப்படக்கூடிய அந்த நாளையில் எங்களுக்கு பாவமே இருந்துவிடக் கூடாது என்பதற்காக உலகத்திலேயே எந்நேரமும் படுக்கும் போதும் கடைசி வார்த்தை இஸ்திக்பார் செஞ்சு படுத்து பழகும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லி பழகும். லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். நாம தொழுகிறோம், எப்பயாவது மன திருப்தி பட தொழுதிருக்கோமா? செய்தான் வந்துடுவார். அதுக்காகத்தான் கடைசியாக தொழுகையை முடிக்க என்ன செய்கிறேன்? அல்லாஹ் மக்ஃபிர்லி மா கத்தம்து வமா அக்கர்த்து வமா அஸ்ரத்து. தொழுகையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்க சொல்லிட்டார். யா அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிச்சிரு. முந்தி செஞ்சது கடைசியாக செஞ்சது என்ன? தொழுகையில் பராமுகமாக தொழுதிருப்போம். இன்னொரு துஆவை கற்றுக் கொடுக்குறாரு தொழுகையில் ஓதுறது ரசூலுல்லாஹ். அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி ஸுல்மன் கஸீரா ولا يغفر الذنوب الا انت فاغفر لي مغفرة من عندك وارحمني انك انت الغفور الرحيم. யா அல்லாஹ், எனக்கு நான் ரொம்ப அநியாயம் செஞ்சுட்டேன். அத்தஹியாத்தில் கடைசியில் ஓதுறது, தொழுகையில் அத்தஹியாத்தில் கடைசியில் ஓதுறதுக்கு ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்காங்க. சலாம் கொடுக்கறதுக்கு முந்தி ஓதுறது, செலவாத்துக்கு பிறகு. எனக்கு நான் ரொம்ப அநியாயம் செஞ்சுட்டேன். பாவம் செய்யறதால ஸுல்மன் கஸீரா, உன்னை தவிர என்ற பாவத்தை மன்னிக்கிறதுக்கு யாருமே இல்லை. எனவே உன் அருளால என் பாவத்தை மன்னிப்பாயாக, எனக்கு அருள் புரிவாயாக, நீ மன்னித்து மிகவும் அருள் செய்பவன் என்று அல்லாஹ் இடத்துல சரணடைகிறது. இந்த துவாவை ஓதக்க நம்மளை உள்ள மெங்கரிக்கணுங்க. தொழுகையோடு இருக்கணுமா, அந்த துவாவுடைய கருத்தோடு இருக்கணுமா, அல்லது இந்த துவாவில் பாடமாக்கி ஓதக்க கணக்கு பார்த்துக்கிறிக்கிறா தொழுகையில்? எங்க துவாங்கிறது என்ன? அச்சத்தோடு கேட்பது. உதுஉ ரப்பக்கும் தலர்ருஅன் வ குஃபியா, பச்சாதப்பட்டவராக உங்கள் ரப்பிடம் பிரார்த்தியுங்க. அப்போ நம்ம எதை வாயால் சொல்லமோ அதை கருத்தை விளங்கி ஓதும். ஆனால் அன்பிற்குரிய சகோதரர்களே, இது நன்மை தீமை நிறுத்தப்படக்கூடிய அந்த நாள். அதில் தீமை அதிகரித்து நரகம் போறார். எந்த நரகம்? ஹாவியா, கடைசியா லலா என்ற நரகத்தின் இன்னொரு பெயரை அல்லாஹ் சொல்லுகிறான். சரியான அது பாவிகளுக்குரிய இடம். கல்லா இன்னஹா லலா நஸஅஅத்தன் லிஷ்ஷவா ததுஉ மன் அத்பர வ தவல்லா. யாரெல்லாம் மார்க்கத்தை ஏற்க புறக்கணிச்சு புறமுதுகு காட்டி போனார்களோ அவர்களை அழைக்கும் வலா என்ற நரகம். தோலை அப்படியே கரிச்சு விடும். வேதனை இருக்கு எதிலே? நோவு நரம்பு எதிலங்கரிக்கு? தோலை தானே. எனவே தோலை கரிச்சா அப்ப திருப்பி வேதனை வரமாட்டதா? அல்லாஹ் என்ன சொல்லான்? குல்லமா நலிஜத் ஜுலூதுஹும், நரகத்திலே இவர்களுடைய தோள்கள் கருகி போகும் போதெல்லாம் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா, அவர்களுக்கு நாம் வேறு தோலை மாட்டி விடுவோம். அப்ப நரகவாதிக்கு தோல் கருக கருக புது தோல் வந்துக்கே இருக்கும். அல்லாஹ் நம்மளை காப்பாற்ற வேண்டும். சும்மா இந்த வசனங்களை சற்றிருந்து யோசிச்சு பாருங்கள். தனிமையில் இருந்து பேமனக்க யோசனை வராது. ஒருவர் நரகவாதி ஆகிவிட்டால் அவருக்கு சிறு தண்டனை என்றாலும் அது கொஞ்ச நேரமா? ஒரு நிமிஷத்துக்கு நாம அந்த அடுப்புக்குள்ள கையை வைப்போமா? ஒரு நிமிஷத்துக்கு இந்த சாதாரண நெருப்பு. அப்ப அல்லாஹ் என்ன சொல்லான்? எவர்கள் இணை வைப்பாளர்களாக இருந்துட்டார்களோ, அல்லாஹ்வுக்கு தரகர் வேணும், அல்லாஹ்வுடன் நேரடியாக கேட்க இயலாது என்று சொல்வது இணை வைத்தல் என்பதை, அதுவும் இணை வைப்பவர்கள், அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை ஹராமாக்கி இருக்கிறான். அல்லாஹ்விடம் நேரடியாக தனியாக கேட்காது இயலாது என்றால், அல்லாஹ்க்கு சைட் சப்போர்ட் வேணும் என்றால், அந்த சைட் சப்போர்ட்டுடன் தங்களுடைய தேவைகளை கேட்டால்
அவர்கள் அல்லாஹ்விடம் எங்களுக்கு கேட்டு வாங்கி தருவார்கள் என்று ஒருவன் நம்பினால் அவன் அல்லாஹ்வுக்கு இணையாளர்களை ஏற்படுத்தி விட்டான். போகின்ற இடம் நரகலோகம். எனவே அல்லாஹு தஆலா மிகவும் எச்சரிக்கிறான். இந்த நரகத்துக்கு இப்படியானவர்கள் போகிறார்களே, அவர்கள்தான் அல்லாஹ் படைத்த படைப்பிலேயே மகா கெட்டவர்கள். உலகத்தில் ஒரு பெரிய படிப்பு ஒருத்தன் படிச்சிருக்கான், சயின்டிஸ்ட் என்று வைப்போமே, பெரிய படிப்பு படித்து அவர் இப்போ செவ்வாய் கிரகத்துக்கு போகிறார் என்று வைப்போம். உலகத்தில் பெரிய அறிவாளி என்போம். ஆனால் அவர் அல்லாஹ்வை நம்பல, அல்லாஹ்வை நிராகரிச்சிட்டார். அல்லாஹ்வுடைய பார்வையில் அவர் யாரு? அவர்தான் மகா கெட்டவர், நிரந்தரமாக நரகத்தில் வைக்கப்படுறார். அதனால உலக அந்தஸ்துகளை வைத்து பார்க்காமல் நாங்கள் அல்லாஹ்வுடைய தராஸ், நாங்கள் மூமின்கள் அல்லாஹ் சொன்ன விடயத்தை நம்புகிறோம். அல்லாஹ்வுடைய தராசை வைத்து நாங்கள் அதற்கேற்ப எங்களது வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். எதையெல்லாம் நரகத்துக்கு காரணமான மிக முக்கியமான காரணமாக சொல்லான, குறிப்பாக குஃப்ரான விடயம், இன்னும் ஷிர்கான விடயங்கள், அவைகளை ஒருபோதும் செய்துவிடக்கூடாது. ஏனென்றால் நிரந்தர நரகமாக பெய்திடும். தெரியானே, மற்ற பாவங்கள் அவைகள் கூட எங்களை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்திடும், பாவம் நன்மை நிற்கப்படுகிற போது. அதனால் நரகத்தின் தண்டனையை கொஞ்சமும் நாம் தாங்க இயலாது. அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானாக. இதை புரிந்து நடக்க அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் பாலிப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.